வணக்கம் கோவை சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. வங்கதேசம் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்தியாவுக்கு எதிராகவே பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு நம்ம இந்தியாவும் பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போது வங்கதேசத்தோட ஒரு முக்கியமான தொழிலே நம்ம இந்தியாவோட முடிவால பாதிக்கப்பட்டிருக்கும் போது கூட வங்கதேசம் போட்டி போட்டுக்கிட்டு ஒரு வேலையை பார்த்திருக்காங்க. அது என்ன? இது போக இந்த 2 நாடுகளிடையே பார்த்தீங்கன்னா, உறவு மோசமாகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல பாகிஸ்தான், சீனா இந்த 2 நாடுகளும் அவங்களோட பங்குக்கு வங்கதேசத்தை உசுப்பேத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அத பத்தி தான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்கள்ல, அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல சீனாவோட ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய வகையில வங்கதேசத்தோடைய இடைக்கால அரசின் முகமது யூனூஸ் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. சீனாவுக்கு சமீபத்துல ஒரு அழைப்பு விடுத்துட்டு வந்தாரு. எங்க நாட்டுல நீங்க முதலீட்டை அதிகப்படுத்துங்க, அது உங்களுக்கு இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்கள்ல ஆதிக்கம் செலுத்துறதுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வந்தாரு. இதனால கடுப்பான இந்தியா கடந்த வாரம், அதாவது ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து பங்களாதேஷ்கான டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஃபெசிலிட்டியை நிறுத்திட்டாங்க. அதாவது இந்தியாவோட நில சுங்க நிலையங்களை பயன்படுத்தி, அதாவது இந்தியன் லேண்ட் கஸ்டம் ஸ்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை பயன்படுத்தி இந்தியாவோட போர்ட், ஏர்போர்ட்ஸ் வழியா வெளிநாடுகளுக்கு வங்கதேசம் பொருட்களை ஏற்றுமதி செய்யறதுக்கான அனுமதியை நம்ம மத்திய அரசு ஹால்ட் பண்ணிட்டாங்க. வங்கதேசத்திலிருந்து 3 நாடுகளுக்கு சரக்குகளை ஏற்றுமதி செய்ய அனுமதிக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஃபெசிலிட்டியை நம்ம அரசாங்கம் முற்றிலுமாகவே நிறுத்திட்டாங்க. இதை உடனடியா நீக்க வேண்டும் அப்படின்னுட்டு வங்கதேசத்துல இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது தொடர்பா வங்கதேசத்தோட ஆயத்த ஆடை உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் கூட்டமைப்போட முன்னாள் தலைவர் ஃபரூக் ஹாசன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா தயவு செய்து அவங்களோட நிலைப்பாட்டை மாத்திக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. ஏன்னா நாங்க அண்டை நாடுகளா இருக்கோம். 2 நாடுகளுமே நல்ல பார்ட்னர்களா இருக்கு. இந்தியா கிட்ட இருந்து தான் நாங்க டை, கெமிக்கல் மெஷின்ஸ், நூல் உள்ளிட்ட பல பொருட்களையும் நாங்க இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். இதனால இந்தியா அதையெல்லாம் மனசுல வச்சு எங்களுடைய கோரிக்கையை ஏத்துக்கணும். இந்தியாவோடு நாங்க எப்போதுமே நல்ல நட்பில் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு. வங்கதேசத்தை எடுத்துக்கிட்டோம்னா அங்கு ஜவுளித்துறை தான் முக்கியமான வர்த்தகமாகவே இருக்கு. இதுதான் வங்கதேசத்தோட முதுகெலும்பாகவே இருக்கு. இன்னும் சொல்லணும்னா வங்கதேசத்திலிருந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதியாகக்கூடிய பொருட்கள்லயே ஜவுளிகள் தான் அதிகமே. அதாவது ஏற்றுமதியாகக்கூடிய பொருட்கள்ல 85% ஜவுளிகள் மட்டும்தான். இது அந்த நாட்டுடைய ஜிடிபியில 13% இருக்கு. மொத்தம் 40 லட்சம் மக்கள் இந்த ஜவுளித்துறையை மட்டுமே நம்பி இருக்காங்க. குறிப்பா ஏராளமான பெண்கள் இந்த துறையில தான் பணியாற்றி வர்றாங்க. இந்த நேரத்துல தான் நம்ம நாட்டோட விமான நிலையம், துறைமுகம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்துறதுக்கு வங்கதேசத்துக்கு அனுமதி ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதனால அந்த நாட்டோட ஏற்றுமதி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்கப்படும். ஏற்கனவே கடந்த ஆண்டு நடந்த வன்முறையில ஜவுளி உற்பத்தி அப்படிங்கிறது பெரிய அளவுல பாதிக்கப்பட்டது. இப்போது நம்ம நாட்டோட அந்த அதிரடி உத்தரவால இன்னுமே அந்த நாட்டோட ஜவுளி ஏற்றுமதி அப்படிங்கிறது பாதிக்கப்பட போகுது. வங்கதேசத்திலிருந்து இந்தியா வழியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பிரிட்டன், அமெரிக்கா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கும், பக்கத்தில் இருக்கக்கூடிய மியான்மர், நேபாளம் உள்ளிட்ட நாடுகளுக்கும் கூட பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுக்கிட்டு இருந்தது. இப்போது இந்த நாடுகளுக்கு பொருட்களை அனுப்புறதுக்கு வங்கதேசம் மாற்று வழிகளை இப்பதான் தேடிக்கிட்டே இருக்காங்க. வங்கதேச துறைமுகம் மற்றும் விமானத்துல இருந்து பொருட்களை அனுப்புறதுல அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா வங்கதேசத்துடைய துறைமுகம் மற்றும் விமான நிலையங்கள்ல அதிகமான பொருட்களை ஏற்றுமதி செய்யறதுக்கான ஃபெசிலிட்டிஸே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஒரு பொருளை கொல்கத்தாவில் இருக்கிற ஒரு போர்ட்ல இருந்து அவங்க வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்கங்கும் போது கிலோவுக்கு $2 அல்லது $2.5 வரைக்கும் செலவாகும். அதே வேளையில வங்கதேசத்திலிருந்து கப்பல் மூலமா ஏற்றுமதி செய்யக்கூடிய பட்சத்துல ஒரு கிலோவுக்கு $5 இருந்து $6 வரைக்கும் அவங்களுக்கு செலவாகும். இது ஏற்றுமதியாளர்களை கண்டிப்பா பாதிக்கும். இதனால பொருட்களுடைய விலையை வெளிநாடுகள்ல உயர்த்த வேண்டி வரும். இதனால அங்க இருக்கக்கூடிய மக்களும் பாத்தீங்கன்னா வேறு நாடுகளுடைய பொருட்களை வாங்குறதுக்கு நினைப்பாங்க. இதனால தற்போது இந்தியாவோட நடவடிக்கை அப்படிங்கிறது வங்கதேசத்தோட பொருளாதாரத்தையே முடக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு.
ஆக இந்த அளவுக்கு வங்கதேசம் நம்ம இந்தியாவுடைய நடவடிக்கையால பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல தான் வங்கதேசம் இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு ஒரு வேலையை பார்த்திருக்காங்க. அது என்னன்னா, இந்தியாவில இருந்து ஜவுளிக்கு தேவையான நூலை இறக்குமதி செய்யறத நிறுத்திட்டாங்க. இது போன வாரம் வந்த அறிவிப்பு. இந்தியாவில இருந்து வங்கதேசத்துக்கு அங்க இருக்கக்கூடிய பெனாபோலே, போம்ரா, சோனா மஸ்ஜித், பங்களா பந்தா மற்றும் புரிமாரி ஆகிய அந்த லேண்ட் போர்ட்ஸ் வழியாகத்தான் நூல் இறக்குமதி செய்யப்பட்டு வந்துச்சு. தற்போது அது எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கு. இது இந்தியாவையும் கூட ஒரு வகையில கண்டிப்பா பாதிக்கும் தான். ஜவுளி உற்பத்திக்கு இந்தியாவிலிருந்து நூலை வங்கதேசத்துல வாங்குறதுனால அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் நூல் வியாபாரிகள் பாதிக்கப்படுறாங்க. அதனாலதான் நாங்க இந்தியாவிலிருந்து நூலை வாங்கல அப்படிங்கிற ஒரு காரணத்தை முகமது யூனூஸ் அரசாங்கம் கூறியிருக்கு. அதே நேரத்துல பாகிஸ்தான்ல இருந்து ஜவுளிக்கான ரா மெட்டீரியல்ஸை அதிகமாகவே பங்களாதேஷ் இப்போது வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நாம இங்கு கவனத்துல எடுத்துக்கணும். பாகிஸ்தான்ல இருந்து இறக்குமதி செய்யும் போது மட்டும் உள்ளூர் வியாபாரிகள் பாதிக்கப்படுறது இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் தற்போது எழுப்பப்படுது. இந்த நேரத்துல தான் வங்கதேசத்துல இருக்கக்கூடிய தொழில் அதிபர்கள் நம்ம இந்தியா கிட்ட கெஞ்ச தொடங்கி இருக்காங்க. இருந்தாலும் கூட முகமது யூனூஸ் அதையெல்லாம் காதுல போட்டுக்கிற மாதிரியே இல்ல, திருந்துற மாதிரியும் தெரியல. தொழிலதிபர்கள் பிரச்சனையை சந்திச்சா என்ன, நம்மளோட குறிக்கோள் இந்தியாவை எதிர்க்கிறது மட்டும்தான். அந்த மாதிரியான ஒரு பாணியில தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு முகமது யூனூஸ். இதனால அங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்களே முகமது யூனூஸுக்கு எதிராக மாறதுக்கான வாய்ப்பும் தற்போது ஏற்பட்டிருக்கு. இதற்கிடையில பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச நாடுகளோட வெளியுறவுத்துறை செயலர்கள் சந்திச்சு பேசியிருக்காங்க. ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறினதுல இருந்தே 2 நாடுகளும் ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க உதவி பண்ணிக்கிறாங்க. உதாரணமா பங்களாதேஷ் மாணவர்களுடைய நலன்ல பாகிஸ்தான் அதிக ஆர்வம் காட்டுது. அதாவது வங்கதேச மாணவர்களுக்கு பாகிஸ்தான் நிதியுதவியை வழங்கி இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிதியுதவி வழங்குறாங்க அப்படிங்கும்போது பாகிஸ்தான் மேல அவங்களுக்கு நல்லெண்ணம் தான் வரும். ஆக வங்கதேசத்துல இருக்கக்கூடிய மக்களின் மனநிலையே மாறுற அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய ஆட்சி தற்போது அதற்கான வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சீனாவுக்கு ஒரு நீண்ட காலமாகவே ஒரு ஆசை இருக்கு. அதுதான் அந்த சில்க் ரோட் திட்டம். தங்களுடைய பட்டுப்பாதை திட்டத்தை பங்களாதேஷ்ல கட்டமைக்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய விருப்பம். சீன தயாரிப்புகளை ஐரோப்பிய மற்றும் ஆசிய நாடுகளுக்கு கொண்டு செல்ல அமைக்கப்படக்கூடிய ஒரு பாதை தான் அந்த பட்டுப்பாதை அப்படிங்கிறது. அந்த பாதையை அமைக்கிறதுக்கு வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தானுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். எனவே 2 நாடுகளையும் சீனா இப்போ ஒன்று சேர்த்து வச்சிருக்காங்க. இதுதான் தற்போது இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலாகவே அமைய போகுது அப்படின்னு சொல்றாங்க நிபுணர்கள். அடுத்ததா இன்னொரு விஷயம் பாருங்க. மத்திய அரசு சமீபத்துல அமல்படுத்தின அந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்துக்கு எதிராக மேற்கு வங்கத்துல ஒரு கலவரம் நடந்தது. போராட்டம் கலவரமா மாறுச்சு. அது பற்றி அண்டை நாடான வங்கதேசம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது அங்க அந்த கலவரத்துல பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களை பாதுகாக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கைகளை இந்திய அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும், உடனடியா மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு ஆர்டர் மாதிரியும் ஒரு ரெக்வெஸ்ட் மாதிரியும் நம்ம இந்தியா கிட்ட வச்சிருந்தாங்க. அதற்கு நம்ம இந்தியாவும் பதிலடி கொடுத்திருக்காங்க. வங்கதேச தலைமை ஆலோசகர் முகமது யூனூஸ் தரப்புல இருந்து பேசின செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்தியாவோட மேற்கு வங்க மாநிலத்துல இருக்கிற அந்த முர்ஷிதாபாத்ல ஏற்பட்ட வன்முறையில 3 பேர் அவங்களோட உயிரை இழந்திருக்காங்க. தற்போது அங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளை இந்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில தான் இந்த முர்ஷிதாபாத் கலவரம் தொடர்பா வங்கதேசத்தோட கருத்துக்கு நம்ம இந்தியா கடுமையா எதிர்வினையாற்றி இருக்காங்க. வங்கதேசத்தோட கருத்தை நிராகரிக்கிறது மட்டும் இல்லாம இது தேவையில்லாத கருத்து அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. வங்கதேசம் முதல்ல அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய நலன்ல பாதுகாப்புல கவனம் செலுத்தணும் அப்படின்னு ஒரு பதில நமது மத்திய வெளியுறவுத்துறை வங்கதேசத்துக்கு பதிலடியா கொடுத்திருக்காங்க. ஆக வங்கதேசம் இந்தியா 2 நாடுகளையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 நாடுகளுடைய உறவு அப்படிங்கிறது சுமூகமாகவே இல்லை. போக போக உறவு அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலான ஒன்றா மாறி இருக்கு. இதற்கிடையில பாகிஸ்தான், சீனா இந்த 2 நாடுகளும் சேர்ந்து கொண்டு பங்களாதேஷை எந்த அளவுக்கு ஆட்டி படைக்கணுமோ அதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க. இதனாலேயே வங்கதேசம் புவியியல் ரீதியா நம்ம இந்தியா கூட அருகிலேயே இருந்தாலும் கூட ஸ்ட்ராட்டஜிக்கலி அவங்க நம்ம விட்டு விலகி செல்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நிலை தான் தற்போது ஏற்பட்டிருக்கு. இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.
வணக்கம் கோவை. சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள்.